இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கர்ணா கொண்டு வந்த குதிரை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? அக்கா, அங்க நடந்த விஷயமே வேற. என்ன என்ன சொல்ற இந்து? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. கர்ணாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுச்சுக்கா. அதான் நானும் காட்டுக்குள்ள போனேன். என்ன நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க இந்து? ஆமாக்கா, அப்ப கூட நான் கர்ணா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பரிவட்டம் வேண்டான்னு. அவன் கேட்கவே இல்ல. அப்பதான் அவன் என்கிட்ட அந்த குதிரையை கொடுத்து குளத்துல சேர்த்து கழுவுறதுக்காக போனான். சரி, நான் இப்போ இந்த குதிரையை எடுத்துக்கிட்டு முன்னால் போகிறேன், நீ பின்னால் வந்து சேரு. ஏன் இப்படி பண்ற? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், என்ன ஆனாலும் இந்த குதிரையை சேர்க்காம விட மாட்டேன். எங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பாக பரிவட்டம் கிடைக்கணும். கொடுத்தாவது நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நானே அவனை தோக்கடிச்சிட்டேன். எல்லாம் உனக்காக தான் கருணா. சாரி கருணா. என்ன இது நீ இப்படி பண்ணிட்ட? அக்கா, கருணாவை இன்னொரு உயிர் ஆபத்துல என்னால சிக்க வைக்க முடியாது. அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை ஜெயிக்க வைக்க எனக்கு எப்படிக்கா மனசு வரும்? அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்கவே இல்லை. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலக்கா. ஆனா நீ நினைச்சது எதுவுமே இங்க நடக்கலையே இந்து. எப்பவும் நெடுகுண்ட நடக்கத்தானே போகுது. ஆமாக்கா, அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குக்கா. கருணாவோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி பொம்பளைங்களுக்கு எப்படி பரிவட்டம் கட்டலாம், நெடுங்குண்டத்துல இறங்கலான்னு மாமா சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்து, பொறவையோட காது உடைஞ்சதுக்கு நீதான் காரணம்னு மட்டும் தெரிஞ்சது. அவ்வளவுதான் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. சரி, நீ என்கிட்ட எதையும் சொல்லல, நானும் கேட்கல, எல்லாத்தையும் மறுத்துருவோம், சரியா? ஆனா திவ்யா பாவம்க்கா. இத பாரு, நீ கர்ணா நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ண. அப்புறம் நடக்கிறதெல்லாம் விதி. எப்போ பொம்பளைங்களை பத்தி இவ்வளவு இலக்காரமா அந்த ஆள் பேசினாரோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அந்த ஆளுக்கு பரிவட்டம் கிடைக்கவே கூடாதுன்னு. திவ்யாவுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அதுக்காகவே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீயும் வேண்டிக்கோ, என்ன நல்லதுதான் நடக்கும்.